கைஸ், இந்த மாதிரி சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எங்கள் அம்மா வீட்டில் அடிக்கடி இந்த முறையில் செய்வாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். மீன் குழம்பே பிடிக்காத குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஆர்கேவின் சமையல். கைஸ், புளியையும் தக்காளியும் கைகளால் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்குங்க. மீனை குழம்புக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை நல்லா உப்பு போட்டு நல்லா தண்ணியால் நல்லா வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதும் சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்குங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப சுவையை கொடுக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. நல்லா வணக்கி விடுங்க சின்ன வெங்காயத்தை. இப்போது ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி அதோட சேர்த்துக்குங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போது ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்குங்க. ஏற்கனவே புளி கரைசலில் ஒரு தக்காளி சேர்த்துருப்பீங்க. அதனால் இப்போது ஒரே ஒரு தக்காளி மட்டும் நறுக்கி அதோட சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இப்போது கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, வரமல்லி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. வரமல்லி, சோம்பு, சீரகம், தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போது அரை கை அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இப்போ வரமிளகாய் 2, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, இது 3ஐயும் நன்றாக சேர்த்து அதையும் வணக்கி விடுங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு கைஸ். அவ்வளோதான். இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாவை சேர்த்துக்குங்க. எல்லா மசாலையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருங்க. அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் கைஸ். அந்த டைமில் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை அதோடு சேர்த்துருங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பேஸ்ட் இருக்கும். அதையும் தண்ணி ஊற்றி அலசி அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. அவ்வளோ மணமாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு செய்ய செய்யவே நமக்கு பசி எடுக்கும். அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது புளி கரைசலை அதோடு சேர்த்துக்குங்க. சேர்த்து அதையும் நல்லா கலக்கி விடுங்க. அடி வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க புளி கரைசலையும். இப்போது மீன் குழம்பு மசாலா 50 கிராம் எடுத்துக்குங்க. அதோடு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இந்த மசாலா அங்கங்கே கெட்டி கெட்டியாக நின்றும். அப்படி நிற்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கை விடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு அதை நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி கலக்கிடணும். இல்லைனா மசாலா அங்கங்கே கெட்டி கெட்டியாக நின்றும். இப்போது மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா கலக்கி விடுங்க. மிளகாய்த்தூளும் நல்லா மசாலாவோட நல்லா கலந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா மிளகாய்த்தூளை கலக்கி விட்டுருங்க. உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்து அதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. உப்பு எல்லா பக்கமும் நல்லா கரைஞ்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போது ஒரு மூடி வச்சு நம்ம மூடிடலாம். குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள் கைஸ், குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் ஒரு கொதி வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்து மேலே உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படியே வரணும். இந்த டைமில் மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இனி நல்லா குழம்பு கொதித்து எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு வரணும். அப்போ தான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. பாருங்கள் கைஸ், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள்.
குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்துலேயே நல்லா மணமாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும். இந்த டைமில் சுத்தம் பண்ண அந்த மீனை ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்குவோம். கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. மீன் துண்டுகளை ஒன்றோட ஒன்று இடிக்காமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. நல்லா அந்த மீன்களை வந்து குழம்புல கொஞ்சம் உள்ளே டிப்பாகி இருக்கிற மாதிரி கொஞ்சம் அமுக்கி விடுங்க. மெதுவாக பண்ணுங்கள். போதும். இப்போ மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போதும். குழம்பு ஏற்கனவே கொதிச்சிட்டதுனால ஒரு 5 மினிட்ஸ் போகும். மீன் நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. மண்பானைங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கொதிச்சு வந்துருச்சு. அப்படியே மெதுவாக எடுங்க கரண்டியில். எடுக்கும்போது கரண்டி வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கரண்டியை யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா மீன் எல்லாம் உடஞ்சிரும். பாருங்கள், நல்லா புஃப்னு பஞ்சு மாதிரி வந்துருச்சு பாருங்கள் மீன். அவ்வளோதான் கைஸ், மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிருச்சு. சூப்பராக இருக்கும் கைஸ் இந்த மீன் குழம்பு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போது கொத்தமல்லி தலையை லைட்டாக அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டு குழம்பு இறக்கி வச்சுருங்க. இனி நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராகலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. கிராமத்தில் எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க. அந்த மெத்தடை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். நல்லா காரசாரமாக இருக்கும் கைஸ் இந்த மீன் குழம்பு. அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படியே சாதத்தோடு அப்படியே பரிமாறி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாசனைக்கும் இந்த மீனுக்கும் எல்லாம் ஆவலாக உட்காந்து சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.